ஓசூர் ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டி இன் தமிழ்நாடு. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால ஓசூரில் செம்ம க்ரௌடாக இருக்குது. அம்மாடியோ இன்னும் கோயம்பேடு மாதிரி இருக்குது. கோயம்பேடுலாம் இப்படி கூட்டம் இருக்கும் தெரியுதா? ஸோ பஸ் இல்லாமல் இருக்குங்க. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பெங்களூர்லேயோ ஓசூர்லேயோ. அவங்கெல்லாம் இங்கே வந்துடுறாங்க பாதி பேர், பஸ் ஈஸியாக கிடைக்கும்ன்ட்டு. இந்த வரைக்கும் பாருங்க திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு ரூட் நம்பர் 871. அது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வண்டி திருநெல்வேலி போகிறது. எப்படி போய்ட்டு பிஸ்னஸ்லாம் பரவாயில்லையா? ஓசூரில் உட்காந்துருக்கீங்க பரவாயில்லன்னு சொல்கிறீங்க, ஹெவியாக போகுதுன்னு சொல்லுங்கள். பரவாயில்லையா? ஃப்ரீ பஸ்ஸுங்க, அத்திப்பள்ளி வரைக்கும் ஃப்ரீயாக போய்க்கிடலாம். இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஓல்டு பெங்களூர் ரோடு. சாப்பிட்லாமா மதுரை பன் பரோட்டா? நான் ஒன்று வாங்கியிருக்கேன், எப்படி திங்க முடியுமான்னு தெரில. ஸோ ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எஸ்என் விலாகர். இன்றைக்கி நான் ஓசூர் வந்திருக்கேன். ஓசூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, நிறைய கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இடம், ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டி இன் தமிழ்நாடு. ஈஸியாக கர்நாடகா குரூப் எல்லாம், எஸ்பெஷலி பெங்களூர் சிட்டிக்கு ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் தான் ஓசூர்லேருந்து. ஸோ ஓசூர்லேருந்து போக்குவரத்துக்கு பஞ்சம் இருக்காது. பெங்களூர் வழியாக போதும் சரி, இல்லை ஓசூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியமான எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கேன், ஓசூர் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்தேன் சொல்லிடுறேன். நான் ஓசூர் எப்படி வந்தேன்னா, ஆக்சுவலி திருப்பத்தூர் வந்திருந்தேன். அங்கேருந்து டிஎன்சி கிரீன் கலர் பஸ் ஏறி அந்த பஸ்ஸில் கிருஷ்ணகிரி பர்கூர் கிருஷ்ணகிரி வழியாக ஓசூர் வந்தாச்சு. ஸோ பஸ்ஸெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன பஸ்ஸு ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாங்க, தூத்தகரம் மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு, லைட்டாக தோணுது, குயிக்காக பார்த்துடலாம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால ஓசூரில் செம்ம க்ரௌடாக இருக்குது, பயங்கரமான க்ரௌடாக இருக்குது. ஸோ பஸ்ஸஸ்லாம் வந்துன்னா வரும்போதே ஏறிடுறாங்க. வெளியிலேயே மக்கள் அதிகமாக இருக்காங்க. மக்கள் பாருங்கள் ரெடியாக இருக்காங்க. இல்லை லோக்கலில் போகிறவங்க இருக்காங்க, பட் இருந்தாலும் லாங் ரூட் பஸ்ஸும் ஃபுல்லாகவே ஹெவியாக இருக்குது. இப்போ டவுன் பஸ் போகிறதுக்கு முன்னாடி செங்கோட்டை ஏசிடிசி போயிட்டுருக்கு, அதிலே ஃபுல்லாக தான் போகிறாங்க. பாருங்கள், கம்யூனிகேஷன் தெரியுதா உங்களுக்கு? மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. க்ரௌடில் வந்து திருடர்கள் வந்து டைவர்ட் பண்ணி உங்கள் பர்ஸையோ மொபைல் ஃபோனையோ இல்லை ஏதாவது ஆர்னமெண்ட்ஸையோ திருடருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தூரல் வந்துகிட்டு இருக்கு, க்ளவுடியாக இருக்கு பாருங்க, தூரல் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஸ்லோவாக போய் பார்க்கலாம் என்னென்ன பஸ் இருக்குண்டு. இந்த பஸ் யாவும் இருக்கா? பிகேபிஎம் ஓசூர். நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து ட்ரை பண்ணோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதே பஸ்ஸு TN57, திண்டுக்கல் ரீஜன் வண்டி. இந்த பஸ் பாருங்கள், ஓசூர் கிருஷ்ணகிரி வண்டி, ஸ்ரீதேவி. கூட்டத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அவ்வளோ க்ரௌட் இருக்கு, சான்ஸே இல்லை. மழையும் பெய்யுது, குளிர் அடிக்க ஆரம்பிக்குது, செம்ம குளிராக இருக்குது. பா, வெளியிலேருந்து பேச முடியல, குளிர் அதிகமாக இருக்குது. பாருங்கள் மக்கள் கூட்டத்தை. அம்மாடியோ இன்னும் கோயம்பேடு மாதிரி இருக்குது. கோயம்பேடுலாம் இப்படி கூட்டம் இருக்கும் தெரியுதா? ஸோ பஸ் இல்லாமல் இருக்குங்க. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பெங்களூர்லேயோ ஓசூர்லேயோ. அவங்கெல்லாம் இங்கே வந்துடுறாங்க பாதி பேர், பஸ் ஈஸியாக கிடைக்கும்ன்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் போகிறவங்க ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் உள்ளவங்க நிறைய போகிறாங்க. நான் இங்கே வரைக்கும் தலை தெரியுது பாருங்க. பா, எவ்வளோ பேர்! ஓ, கூட்டம் கூட்டம் இங்கே பார்த்தாலும் கட்டுக்கடங்காக கூட்டமாக இருக்கே. பண்ணிட்டு இருக்காங்க, ஜாக்கிரதைன்ட்டு. பெங்களூரு டு பெங்களூர் போகுது. கூட்டத்தை பாருங்கள், திருப்பத்தூர் ஃபுல்லாகிடுச்சு. நம்ம அங்கே தான் வந்தோம். திருப்பத்தூர் பெங்களூர் வண்டி. பா, நிறைய பேர் நிற்கிறாங்கப்பா. எந்த பஸ்லையும் ஃபுல்லாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி, சென்னை ஓசூர் வண்டி ஸ்டாண்டிங்கில் நிற்கிறாங்க பாருங்கள். ஓசூர் மாநகராட்சி அறிவிப்பு. ஓசூர் மாநகராட்சிக்கு அப்பா பிள்ளை நிலையத்தில் நடப்பதை கடைகள் அமைக்க அனுமதி கிடையாது. அவ்வாறு உள்ள கடைகள் முன்னறிவிப்பின்றி மாநகராட்சியில் அகற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், எஸ்சிடிசி புக்கிங்கை பாருங்கள். ஓசூரில் கியூ 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 கியூ. போக முடியாது இருக்குது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த நிற்கிது பாருங்கள், திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு ரூட் நம்பர் 871. அது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வண்டி திருநெல்வேலி போகிறது.
திருநெல்வேலி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா செங்கோட்டை பார்த்தோம் இல்லையா, வரும்போது 3 வண்டி நிற்கிது. 3மே பெங்களூர்லேருந்து போகிறது. திருநெல்வேலி வண்டி கிளம்பிருச்சு. எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் தான். மக்கள் கூட்டம் மலையும்போது அவ்வளோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இப்போது ஜாபுக்காண்டி உழைக்கிறாங்க இங்கே வந்து. தென்கனி கோட்டா பெங்களூர் வண்டி. ஸோ ஓசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து வடிவில் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டார்ட்டு. இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வரைக்கும் மக்கள் கூட்டம் தான். அதிலே ஒரு சித்தூர் வண்டியா இல்லை இது திருப்பதி வண்டி நிற்கிது, ஏபிஎஸ்ஆர்டிசி. அப்படியே உள்ளே போகலாம். பஸ்ஸு அதிகமாக இல்லை கைஸ், பஸ்ஸு நிறைய இல்லை, எல்லாமே கூட்டம் தான் இருக்குது மக்கள். பஸ் கிடையாது. நான் நினச்சேன் நிறைய டிஎன்சி பஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் காணாம். ஃபுல்லாக நிறைய நேராக போயிட்டாங்கன்னு தெரியல. உள்ள கடையில் பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் வரும், வெளியே வரும். இதெல்லாம் பாருங்கள், பெங்களூருக்கு போகிற பஸ்ஸு. ஒசூர்லேருந்து இப்போ சேலம், கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, ஊத்தங்கரை, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேருந்து கிளம்பி பெங்களூர் போகிறது கடைசியில். பெங்களூர் போகிறதுக்கு இங்கேயும் கொடுத்து பாருங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அவ்வளோதான். இல்லை டவுன் பஸ் இந்த பக்கம் நிற்கிது. ஸோ கூட்டத்தை பாருங்கள். எப்படி இருக்கீங்க? எப்படி போய்ட்டு பிஸ்னஸ்லாம்? பரவாயில்லையா? ஓசூரில் உட்காந்துருக்கீங்க, பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. ஹெவியாக போகுதுன்னு சொல்லுங்கள். பரவாயில்லையா? ஏன்னா உங்கள் அசசரிஸ்லாம் நான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இல்லையா, மொபைல் சம்மந்தம் கவர்லாம். ரைட். மழை எல்லாம் மழை எப்போ மழை பெஞ்சு? தெரியல, இப்போ தான் நான் வந்துக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஒசூலான இருக்கீங்க இல்லை? எப்பொழுது மழை பெஞ்சு? வெயிதுல. ரைட். அதான் அவன் தெரியலன்னு சொல்கிறீங்க. ஓகே தேங்க்யூ. மக்களே, இப்போது ஓசூர் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வர்றோம். நான் ஹெவி க்ரௌடு எடுக்க முடியல, அவ்வளோதான் இருக்குது. பஸ்ஸும் இல்லை. ஓசூர் திம்பச்சந்திரம் இந்த பாருங்க, கோலார், மாலூர், ஒசூர். ஓசூர் அத்திப்பள்ளி போகிறது ஃப்ரீ பஸ்ஸுங்க. அத்திப்பள்ளி வரைக்கும் ஃப்ரீயாக போய்க்கிடலாம். ஓசூர் டு அத்திப்பள்ளி. அப்படியே வந்தாச்சு வெளியில் ரோட்டுக்கிட்ட. மக்கள் கூட்டத்தை பாருங்கள். மழை பெய்யவும் செம்ம குளிராக இருக்குது. எப்படி ஊட்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அது ரொம்ப பீக்காக இருக்கும், பட் அதை காட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் குளிர் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை தான். நடந்து போக முடியலங்க, அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ப்ளஸ் ரோடு வேறு சகதி பாருங்கள், சகதியாக இருக்கா. இப்போ ஃபுல்லாக பைக்கு, வண்டி, காரும் போகுது. ஒரு எஸ்டிடிசி போதுங்க. செங்கோட்டை பார்த்தா தான் செங்கோட்டை வண்டி. ஃபுல் ட்ரெஸ்ஸு. கூட்டத்தை பாருங்கள் இவ்வளோ இருக்கு பாருங்க. சகதி சேரும் சகதியமாக இருக்குது. இந்த பக்கம் தாவு கிடக்கு. அடக்க முடியல பாருங்க. அப்படியே கீழே இறங்குவோம். ஓசூர் மெயின் ரோட்லேருந்து லெஃப்டில் கட் பண்ணி எப்படிக்கா போவோம். நல்ல தண்ணியை பாருங்கள்.
பரவாயில்ல, மேகம் லைட்டாக விட்டுருக்கு, பெஞ்சிட்டே இருந்ததுக்கான் இன்னும் மின்னுது. ஸோ இங்கே ஒரு 2 வீலர் பார்க்கிங்க்கு வரேங்க. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ஏதாவது வந்தீங்க வச்சுங்களேன், இங்கே வந்து பார்க் பண்ணிட்டு ப்ரைவேட் பார்க்கிங் தான். நீங்கள் பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த ரோட்டில் போய்ட்டு ரைட் எடுத்தோன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். திருமலை 2 வீலர் ஸ்டாண்டு. இருட்டாக இருக்குது. ஸோ அடுத்த தெருக்கு வந்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்திருக்கோம். சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்குது பாருங்கள். ரோடு தான் என்ன வெட்டி போட்டிருக்காங்களா? ஆமாங்க, தோண்டி போட்டிருக்காங்க. கல்லுலாம் அடிக்க வச்சுருக்காங்க. போகக்கூடாதுண்ணா, நம்ம அப்படி போவோம். எஸ், எப்படி போயிடலாம். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஓல்டு பெங்களூர் ரோடு. ஒரு காலத்தில் இதான் பெங்களூர் ரோடாக இருந்துச்சு. இந்த ரோடு போட்டாங்க. ஓசூர் நைட் லைஃப் பாங்க. ஸோ எப்படி இருக்குது ஊர், மக்கள் எப்படி போக்குவரத்து யூஸ் பண்ணுறாங்க. இது கூட மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கடைகளை பாருங்கள். பன் பரோட்டா, மதுரை பன் பரோட்டா சாப்பிட்லாமா? மதுரை பன் பரோட்டா சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் ஊர் பன் பரோட்டாமா இருக்குமா இல்லை இங்கே வித்தியாசமாக இருக்குமா? நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் மதுரையில் இருந்தீங்களா? ஓகே. எப்படி உருவாக்குறீங்க அது சொல்லுங்கள் கொஞ்சம். எனக்கு யூடியூப் சேனல் சார்வா. மாவு வந்து பால் சக்கரை. சரி போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு ஊற வைக்கணும். சரி சரி. சரி. அதுக்கப்புறம் விசிறி போடுறது. லைக் பரோட்டா மாதிரி. சரி, ஒன்று செஞ்சு காமி பார்ப்போம். ஸோ பிரதர் நமக்கான ஹெல்ப் பண்ணுறாரு, எப்படி பன் பரோட்டா ரெடி பண்ணுறேன்னு. ஆல்ரெடி ஊறி அது பண்ணி வச்சுருக்கீங்களா? 3 ஹவர்ஸ் வரணுமா? 2 ஹவர்ஸா? 2 ஹவர்ஸ் வருமா? ஓ, ஒரு ஆள் எத்தனை சாப்பிட்லாம்? இப்போ 2 சாப்பிடலாம். 2 ஃபுல்லாகிடும். ஸோ கடை பேர் பாருங்கள், மதுரை பன் பரோட்டா. ஸோ மதுரை பேர் வச்சிட்டிங்க. ஒரு பரோட்டா எவ்வளோது? 25 ரூபா. 2 பரோட்டா 50 ரூபா. எண்ணெயில் போடுறது தான், அவ்வளோதான். எவ்வளோ நேரம் காயணும்? இப்போ வந்து ஒரு நிறைய போட்டுக்கலாம். ஸோ ஆயிலில் போடணும். ஸோ பரோட்டான்னா ஆயில் இருக்காது கரெக்டாக? ஆமாம், இதுனா கொஞ்சம் ஆயில் வேணும். என்ன ஆயில்? பாம் ஆயில் தானே? பாம் ஆயில் தான். ருசி கோல்டு. ஓகே ஓகே. ட்ரை ஆகக்கூடாது. ஓகே ஓகே. சாப்பிடும்போது ஆயில் இருக்காதுல்ல? சரி சரி. சரி ஓகே, அவ்வளோதானே. நான் சாப்பிட்டு பார்க்கணும். சரிக்கிறீங்க தம்பிங்களா? நீங்கள் தான் ஓனரா? தம்பி தான் ஓனரா? கேஷியரா? பாருங்கள், பன் பரோட்டாக்கே வந்துச்சு. மதுரை ஃபேமஸான பன் பரோட்டா இப்போ ஒசூரில் சாப்பிட்றோம். ஸோ பன் பரோட்டா ஃபேமஸே மதுரை தான். ஸோ நான் ஒன்று வாங்கியிருக்கேன், எப்படி திங்க முடியுமான்னு தெரில. ஸோ பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வாங்கலாம். சாஃப்டாக இருக்குங்க. ஆயில் இருக்குது, இந்த பாருங்க ஆயில் தெரியுது. நல்லாயிருக்கு. பரோட்டா மாதிரி தான், பட் அது ஆயில் மிக்ஸ் பண்ணாலும் சாஃப்டாக இருக்குது. திங்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ இங்கே ரேட் போட்டிருக்கா பாருங்க. மதுரை பன் பரோட்டா ரேட்டு. பன் பரோட்டா 125, சிக்கன் பிரியாணி 110, மட்டன் பிரியாணி 180. ஸோ வரிசையாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா ஒன்று சாப்பிட்டேன், அடுத்த ஒன்று சாப்பிட்டு ட்ரை பண்ண பார்த்தா வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியல. அந்தளவுக்கு அவ்வளோதான் நமக்கு. ஸோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அது மிஸ் கிடையாது. பட் என்னால் சாப்பிட முடியல. ஓசூர் வந்தீங்கன்னா, ஓசூரில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சாப்பிட்டவங்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு பெங்களூர் ரோட்டில் இருக்குது, மதுரை பன் பரோட்டா. டார்லிங் ஷோரூம் பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ், ஃபர்னிச்சர் ஓசூரில் உள்ளது. ஈவி வண்டியை பார்த்தீங்களா, TN70 ஒசூர் ஆர்டிஓ. தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது கைஸ். இருந்தாலும் ரொம்ப மோசம் இல்லை, ஜஸ்ட்டு மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு மேலே விழுந்துச்சுன்னா கஷ்டம். எங்கேயாவது போய் ஒதுங்கி இருக்க வேண்டியதான். பூர்வீகா பாருங்கள். ஊரில் வெயில் கொளுத்து, செம்ம வெயில், ஏசி இல்லாமல் இருக்க முடியும் சொல்கிறாங்க. இங்கே வந்தால் குளிருது எனக்கு. மழையுடன் கூடிய குளிர். சத்யா ஏஜென்சி. ஸோ எல்லா முக்கியமான கடையும் இதில் இருக்குது. மொபைலு, எலக்ட்ரானிக்கு, எலக்ட்ரிக்கல்ஸு. இடியை பார்த்தீங்கன்னா சவுண்டு. மழை எங்கேயோ பெஞ்சிட்ருக்கு, பெங்களூர்லேயே எங்கேயோ பெய்யுது. இந்த ஆப்பிள்லாம் எவ்வளோது? இந்த ஆப்பிள் எவ்வளோது? 260. ஆ, இது இந்த ஆப்பிள் இது 300 ரூபாய், இது 240. ஓகே ஓகே ஓகே. ஆ ஆமாம், கேட்குங்க. மழை அதிகமாக வந்துருச்சு, பேச முடியல. காண்டி ஒரு கடை பூட்டி கிடக்கு. பூட்டி கிடக்கா? அந்த பக்கம் கடை இருக்கா? எஸ், பூட்டி தான் கிடக்கு. பாருங்கள், மழை அதிகமாக வரவும் எல்லாம் மூடுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க பாலித்தீன் கவர் வச்சு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் இல்லையா, வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கவர் பண்ணுறாங்க. வாழைப்பழம் 50 ரூபாயும் சீப்பு. கஷ்டம் இல்லை, மழை வந்தால் அவங்க ரொட்டீன் லைஃபே கெட்டு போகுது. வியாபாரம் கெட்டு போகுது, மக்கள் வரமாட்டாங்க, எல்லாம் ஓடுறாங்க பாருங்கள். அப்படியே தான் பெஞ்சிட்ருக்கு, விட மாட்டேங்குது. நானும் வெளியே போன நனைஞ்சிடுவேன் ஃபுல்லாகவே. என்ன பண்ணுறது? மழை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா கவர் பண்ணலாம் பார்க்கலாம். பட் மழை பெய்யறனால குளிர். வீட்டில் பாருங்கள், நிறைய மொபைல் ஷாப், செப்பல்ஸ் கடை எல்லாமே இருக்குது. நேஷ்னல் பஜார் நியர் பஸ் ஸ்டாண்ட் ஒசூர் 180 ரூபாயும் செப்பல்ஸ். பாருங்கள், செப்பல்ஸ்லாம் பாருங்கள். பாருங்கள், நம்மளை காப்பாற்றுறது இந்த பாய் தாங்க, இந்த தற்பாலின் தான். இதனால் நனைஞ்சிருவோம், ஹெவியாக மழை பெய்யுது. இந்த பக்கம் வந்து நல்லதாக போச்சு. குழந்தைக்கான செப்பல் எல்லாம் எவ்வளோது? 160. ஸோ குழந்தைக்கு செப்பல் 160. நான் ஓரத்துலேயே போயிட்டுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? ஓரத்துலேயே போயிட்டுருக்கேன். ஏன்னா மழை நினையக்கூடாது. ரீசனில் தும்மல்லாம் வந்துருச்சு எனக்கு ஆல்ரெடி. மழை தண்ணி பட்டாலே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டு பஜாரே இருக்குங்க. ஃபிக்ஸட் ரேட் 200 ஒன்லி. எது எடுத்தாலும் 200 தானா. ஜிபே பண்ணிட்டு எடுத்துக்கங்க. பெல்ட்டு, டிஷர்ட்டு, ஜெர்க்கின் எல்லாமே கிடைக்கும். எடுத்துருக்காங்க பாருங்க.
இங்கே பாருங்கள் 150, 100, 150. ஸோ வெரைட்டியாக இருக்குது. முந்நூற்றம்பதுக்கு இருக்குது, 150க்கு இருக்குது, 100க்கு இருக்குது, 250க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாமா இருக்குது. பா மின்னுங்க.